الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மா நாளில் பேண வேண்டிய 11 சுன்னத்துகளை நாம் இப்போது பார்ப்போம். ஜும்மா நாள் ஒரு மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்கிறது. நாட்களுக்கெல்லாம் தலைவனாக சையதுல் ஐயாம், நாட்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நாள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளாகும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்ட நாளாகும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாளாகும். அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்த நாளாகும். அதே போன்று இவ்வுலகம் அழிவதும் வெள்ளிக்கிழமை நாளிலாகும். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரால் நாம் அதிகம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அந்த ஸலவாத்துகள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. அதே போன்று ஜும்மாவுடைய நாளில் நாம் சூரத்துல் கஹஃப் அத்தியாயத்தை நாம் ஓதி வர வேண்டும். ஜும்மாவுடைய நாளில் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சிறந்த ஒரு நேரம் இருக்கிறது. எனவே அந்த நாளில் நாம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஜும்மாவுடைய நாளில் ஒரு முஸ்லிம் பேண வேண்டிய சுன்னாக்கள், ஒழுக்கங்களில் முதலாவதாக நாம் பார்ப்போம், ஒருவர் ஜும்மாவுடைய நாளில் குளித்துக் கொள்ளுதல். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், ஜும்மாவுடைய நாளில் பருவமெய்திய ஒவ்வொருவரும் குளித்துக் கொள்வது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற இந்த செய்தி. அதே போன்று ஜும்மாவுடைய தினத்தில் நீங்கள் ஜும்மாவுக்காக மஸ்ஜிதுக்காக வரும்போது குளித்துக் கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தியும் புகாரியிலே இடம்பெறுகிறது. இரண்டாவது பேண வேண்டிய சுன்னா, ஜும்மாவுடைய நாளில் ஒருவர் தன்னிடம் இருக்கக்கூடிய வாசனை திரவியங்களிலிருந்து ஒருவர் பூசிக்கொள்ளுதல், ஒருவர் மனம் பூசிக்கொள்ளுதல் என்பது சுன்னாவாக இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக ஒரு செய்தியை நாம் அஹ்மதிலே பார்க்கலாம். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடம் இருக்கக்கூடிய நல்ல ஆடையை அவர்கள் அணிந்து கொண்டு மனம் பூசிக்கொள்வார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், ஒரு முஸ்லிம் ஜும்மாவுடைய நாளிலே குளித்துவிட்டு அவர் தன்னிடம் உள்ள நல்ல ஆடையை அணிந்தவராக மனம் பூசிக்கொள்ளட்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். மூன்றாவதாக நாம் இதில் பார்ப்போம், மூன்றாவது சுன்னாவாக ஒருவர் தனது தலைக்கு எண்ணெய் தேய்த்துக் கொள்ளுதல், தன்னிடமுள்ள அந்த எண்ணெயை பூசிக்கொள்ளுதல் என்பதும் இதில் ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஆதாரமாக புகாரியில இடம்பெறக்கூடிய ஒரு செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் தன்னிடமிருந்துள்ள எண்ணெயில் அவர் தேய்த்துக் கொள்வார் என்று குறிப்பிடுகிறார்கள். அதே போன்று நான்காவது சுன்னாவாக ஜும்மாவுடைய நாளில் ஒருவர் நேர காலத்தோடு அந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு அவர் செல்லுதல். எவ்வளவு விரைவாக அவசரமாக செல்ல முடியுமோ அவ்வளவு விரைவாக அவசரமாக அந்த ஜும்மாவுடைய தொழுகைக்கு செல்லுதல். ஆரம்ப நேரத்திலே செல்லும் போது ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்து, அல்லாஹ்வுடைய வழியில் குர்பானி கொடுத்த நன்மை அவர் பெற்றுக்கொள்கிறார். இரண்டாவது நேரத்தில் செல்லும் போது ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை, மூன்றாவது நேரத்தில் செல்லும் போது ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை, நான்காவது நேரத்தில் செல்லும் போது ஒரு கோழியை குர்பானி கொடுத்த நன்மை,
5வது நேரத்தில் செல்லும் போது ஒரு முட்டையை குர்பானி கொடுத்த நன்மை, இவ்வாறாக இந்த நன்மைகளுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே நாம் எவ்வளவு நேர காலத்தோடு செல்கிறோமோ அவ்வளவு நாம் அந்த சிறப்பை நாம் என்ன செய்வோம் என்றால் நாம் அடைந்து கொள்வோம். அதே போன்று 5வதாக நாம் நடந்து செல்லுதல். நாம் நடந்து செல்வது என்பது உண்மையில் ஒரு சுன்னாவாக இருக்கிறது. இதற்கு ஆதாரமாக வரக்கூடிய செய்தியை நாம் பார்ப்போமாக இருந்தால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே குறிப்பிடுகிறார்கள். ஒரு மனிதர் என்ன செய்கிறார், அவர் குளித்துவிட்டு அதே போன்று நேர காலத்தோடு வாகனத்திலே பயணிக்காமல் நடந்து செல்கின்ற போது அவர் ஒரு வருட காலம் நின்று வழங்கிய நோன்பு நோற்ற நன்மையால் ஒவ்வொரு 8க்கும் அவர் அடைந்து கொள்கிறார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையிலே இவ்வாறாக ஒருவர் நடந்து செல்வது என்பது ஒரு சுன்னாவாக இருக்கிறது. இதில் 5வதாக சுன்னா. அதே போன்று 6வது சுன்னா, ஒருவர் மஸ்ஜிதுக்கு சென்று 2 பேருக்கு மத்தியிலே பிரிவை ஏற்படுத்தாமல் உட்காருவது. 2 பேர் அமர்ந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு இடையில் போய் அவர்களை பிரித்து அமராமல் நமக்கு எந்த இடத்தில் இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்திலே நாம் அமர்ந்து கொள்வது என்பது இதில் நாம் 6வது சுன்னாவாக நாம் பார்க்கிறோம். அதே போன்று 7வது சுன்னாவாக இமாமுக்கு நாம் நெருக்கமாக உட்காருவது. நாம் மஸ்ஜிதினுடைய பின் வரிசைகளிலே அமராமல் முன்னால் சென்று இமாமுக்கு நெருக்கமாக அமருவது. இதற்கு ஆதாரமாக அஹ்மத், அபூ தாவூத், நசாயிலே வரக்கூடிய செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், எவர் ஒரு ஜும்மாவுடைய நாளுக்காக குளித்து நேர காலத்தோடு அவர் வாகனத்தில் செல்லாமல் நடந்து சென்று இமாமுக்கு அருகிலே நெருக்கமாக அமர்கிறாரோ, அதே போன்று இமாம் சொல்லக்கூடிய செய்திகளை அவர் நல்ல முறையிலே செவியேற்கிறாரோ, எந்த ஒரு வீணான காரியத்திலும் ஈடுபடாமல் செவியேற்கும் போது அவர் வைக்கக்கூடிய ஒவ்வொரு 8க்கும் ஒரு வருடம் நோன்பிருந்த நின்று வணங்கிய நன்மையை பெற்றுக் கொள்கிறார் என்பது ஒரு மிகவும் ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கிறது. இது அபூ தாவூத், நசாயி போன்ற நூல்களில் இடம்பெறக்கூடிய செய்தி. எனவே இந்த அடிப்படையில் 7வதாக நாம் பார்க்கிறோம், இமாமுக்கு நெருக்கமாக ஒருவர் என்ன செய்வது, உட்காருவது என்பதும் இதில் உள்ள ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்து 8வது சுன்னாவாக இதில் நாம் பார்க்கலாம், அவருக்கு விதிக்கப்பட்டதை அவர் தொழுவது. ஜும்மாவுக்கு முன் சுன்னத் என்று ஒன்று கிடையாது. ஆனால் ஜும்மா தொழுகைக்காக நேர காலத்தோடு செல்லக்கூடியவர் இமாம் வரும் வரை என்ன செய்யலாம், அவருக்கு சுன்னத்தான தொழுகைகளை தொழுது கொண்டே இருக்கலாம் என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது புகாரில இடம்பெறக்கூடிய செய்தி. அவருக்கு விதிக்கப்பட்டதை அவர் தொழுவார் என்கின்ற இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒருவர் என்ன செய்ய முடியும், அவர் சுன்னத்தான தொழுகைகளை தொழலாம். இமாம் அந்த ஹுத்பாவை உரையை நிகழ்த்துகின்ற வரை அவர் என்ன செய்ய முடியும், தொழ முடியும். நாம் பார்க்கிறோம், நபி தோழர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் 10-12 ரக்காத்துகள் என்ன செய்வார்கள், இவ்வாறு தொழுபவர்களாக இருந்தார்கள். எனவே ஒருவர் என்ன செய்யலாம், மஸ்ஜிதுக்கு நேர காலத்தோடு ஜும்மாவுக்கு சென்ற ஒருவர் சுன்னத்தான தொழுகைகளை அவர் தொழலாம். ஆனால் ஜும்மாவுக்கு முன் சுன்னத் என்று ஒன்று கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று 9வது சுன்னாவாக இதில் நாம் பார்க்கிறோம், ஒருவர் உரையை அமைதியாக செவிதாழ்த்தி கேட்பது. அந்த உரை நிகழ்த்தப்பட ஆரம்பிக்கப்பட்டு விட்டால் என்ன செய்ய வேண்டும், அவர் அமைதியாக செவிதாழ்த்தி யாருடனும் எதுவும் பேசாமல் அந்த உரையை அவர் செவிதாழ்த்தி கேட்க வேண்டும். பக்கத்தில் உள்ளவரோடு பேசும்போது அவர் என்ன செய்து விடுகிறார், அந்த ஜும்மாவை அவர் வீணாக்கி விடுகிறார் என்கின்ற அளவுக்கு செய்திகள் இடம்பெறுகின்றன. எனவே அமைதியாக ஒருவர் அந்த ஹுத்பாவை உரையை கேட்பது இது 9வது சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. 10வது சுன்னா, ஒருவர் இமாம் உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது மஸ்ஜிதுக்கு நுழைந்தாலும் அவர் 2 ரக்காத்துகள் தொழுது விட்டுத்தான் உட்கார வேண்டும். தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத்தை தொழுது விட்டுத்தான் அமர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் ஜும்மாவுடைய நாளில் இமாம் உரை நிகழ்த்தும் போது அவர் சமூகமளித்தாலும் அவர் 2 ரக்காத்துகளை சுருக்கமாக தொழுது கொள்ளட்டும் என்ற செய்தி முஸ்லிமிலே இடம்பெறுகிறது, முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. எனவே இந்த சுன்னாவையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று இறுதியாக 11வது சுன்னாவாக ஜும்மாவுடைய தொழுகை முடிந்ததன் பிறகு ஒருவர் 2 ரக்காத்துகளோ 4 ரக்காத்துகளோ சுன்னத்தை தொழுது கொள்வது. அவர் மஸ்ஜிதிலே தொழுவதாக இருந்தால் 4 ரக்காத்துகளும்,
வீட்டிலே தொழுவதாக இருந்தால் 2 ரக்காத்துகளும் தொழுது கொள்வார் என்கின்ற அடிப்படையில் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் ஹதீஸ்களை ஆதாரமாக வைத்து இதை சொல்கிறார்கள். இதற்கு ஹதீஸ் ஆதாரங்களை நாம் பார்ப்போமாக இருந்தால், புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய செய்தி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துகள் ஜும்மா தொழுகைக்கு பிறகு 2 ரக்காத்துகள் தனது வீட்டிலே தொழுவார்கள் என்ற ஒரு செய்தி இடம்பெறுகிறது. அதே போன்று மற்றொரு செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பிறகு 4 ரக்காத்துகள் தொழுது கொள்ளட்டும் என்ற செய்தி வருகிறது. எனவே இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ்களை இணைத்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் தான் இது. அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதிலே தொழுவார்களாக இருந்தால் ஜும்மா தொழுகைக்கு பிறகு 4 ரக்காத்துகளை தொழுவார்கள். அவர் வீட்டில் தொழுவதாக இருந்தால் 2 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்ற செய்தி அபூதாவுதிலே இடம்பெறுகிறது. எனவே ஜும்மாவுடைய நாள் ஒரு சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது. எனவே அந்த சிறப்புக்குரிய நாளில் இந்த சுன்னாக்களை நாம் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி உயரிய நன்மைகளை சிறப்புகளை நாம் பெற்றுக்கொள்வோமாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.